everyone. For class 10 ICSE syllabus commercial mathematics unit 1 chapter 1 GST வந்து ஒரு சில questions பார்த்தோம். We have seen some problems, exercise 1A and 1B. In this video we are seeing chapter 2 banking, commercial mathematics, chapter 2 banking, recurring deposit account. Computing maturity value of a recurring deposit amount, அதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். P means principal, we are depositing every month. Rate of interest R%, term of deposit n months, number of months. Then the interest earned is I equal to P bracket n into n plus 1 by 2 into 1. இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு வர்றப்போ ஜஸ்ட் நம்ம பிஎன்ஆர் பை 100 அப்படின்னு சொல்லி போடுவோம். ஹியர் எவ்ரி மந்த் தே ஆர் பேயிங். இது வந்து ஓலா ஒரு அமௌண்ட்டு. ஃபார் தட் வி ஆர் கெட்டிங் த இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பட் இங்கே வந்து போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க் இதில் எல்லாம் வந்து ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி போடுவாங்க. ஃபார் தட் தே ஆர் பேயிங் எவ்ரி மந்த். ஸோ எவ்ரி மந்த் அப்படிங்கிறப்போ ஐ ஈக்குவல் டு பி ப்ராக்கெட் இதே தான், இந்த கேபிட்டல் என் தான் இது. திஸ் இஸ் நத்திங் பட் கேபிட்டல், மற்றதெல்லாம் அதே தான். இங்கே பி இருக்குது, தென் ஆர் இஸ் ஹியர். இந்த கேபிட்டல் என் மட்டும் இது. ஸோ சம் டெபாசிட்டட் பி இன்ட்டு என், ஒவ்வொரு மந்த்து டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. இது வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் திஸ் இஸ் சம் டெபாசிட்டட் பி இன்ட்டு நம்பர் ஆஃப் மந்த்ஸு. ஸோ வாட் இஸ் த மெச்சூரிட்டி வேல்யூ? இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டும் இந்த இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் மெச்சூரிட்டி வேல்யூ. ஸோ பிஎன் ப்ளஸ் பி என் இன்ட்டு என் ப்ளஸ் 1 பை 2 இன்ட்டு 12 இன்ட்டு ஆர் பை 100. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி we are doing the following problem. இதில் எக்ஸசைஸ் 2 மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் டெஸ்ட் யுவர் செல்ஃப். 2ல் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 1ல் ஏபிசிடி, தென் 2 to 10 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி டெஸ்ட் யுவர் செல்ஃபில் 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக இங்கே ஒரு 10 கொஸ்டின், இங்கே ஒரு 10 கொஸ்டின், 20 கொஸ்டின். யூ மேக் தரோ வித் தட். நவ் வி சி எக்ஸசைஸ் 2. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வி சி லேட்டர். Now question number 2. Each of A and B opened a recurring deposit. ஏங்கிற பர்சனும் பிங்கிற பர்சனும் ஒரு ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க பேங்க்கில். இஃப் ஏ டெபாசிட் ருபீஸ் 1200, ஒவ்வொரு மந்த்து 1200, அண்ட் பி ஃபார் 3 years, தென் பி டெபாசிட்டட் 1500 ஃபார் 200. ஏ எவ்வளோ டெபாசிட் பண்ணுறாங்க? 1200 ஃபார் ஹவு மெனி மந்த்ஸ்? 3 yearsங்கிறப்போ அந்த நம்பர் ஆஃப் மந்த்ஸை நம்ம மாற்றிக்கலாம் இன்ட்டு 12. அதே மாதிரி பி வந்து 1500 ஃபார் 2.5 years. இந்த இயர்ஸ் வந்து மந்த்தாக மாற்றிக்க இன்ட்டு 12ன்னு போட்டுக்க. ஃபைண்ட் அவுட் த மெச்சூரிட்டி வேல்யூ. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட போகிறோம். தென் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெண்டுக்குமே சேர்ந்து 10%, 200. தென் நம்பர் ஆஃப் மந்த் 3 years அப்படிங்கிறப்போ 3 into 12 36 months. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட்டு கால்குலேஷன் தான். 0 இதை கேன்சல் பண்ணிக்க. you are getting 49,806. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50,812. ஸோ 2,200 போடுறப்போ 49,860, 1,500 அப்படிங்கிறப்போ யாருக்கு எக்ஸ்ட்ரா ஏர்னிங் கிடைக்குது? பிக்கு தான் எக்ஸ்ட்ரா ஏர்னிங் இருக்குது. ஸோ ஹவு மச்? ரெண்டையும் செப்பரேட் பண்ணினா you are getting 952.50. ஸோ மகேஷ் டெபாசிட் a certain sum of money every month. ரெக்கரிங் டெபாசிட்டில் 12 monthsக்கு பே பண்ணுறா. மெச்சூரிட்டி வேல்யூ கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 11%. மெச்சூரிட்டி வேல்யூ இது. ஸோ பி இஸ் த கொஸ்டின் மார்க். தென் ஃபார்முலா வந்து மெச்சூரிட்டி வேல்யூ ஈக்குவல் டு பிஎன் ப்ளஸ் பி என் இன்ட்டு என் ப்ளஸ் 1 பை 2 இன்ட்டு 12 ஆர் பை 100. ஸோ பி தெரியாது, என் வந்து 12, ஏன்னா கொஸ்டின்லேயே 12 months அப்படின்னு கொடுத்தாங்க, 1 year. Then n into n plus 1, 12 into 12 plus 1. So cancel 12. You are getting this one. இது வந்து 1275. This also maturity value given in the question itself. Now take LCM. So 2000
400p plus 1403. ஸோ ஆட் பண்ணுறப்போ 2543. இது வந்து டினாமினேட்டர் கொண்டு வா. இந்த 200 மேலே கொண்டு வந்துரு. ஸோ when you do the calculation you are getting ₹1000. So now question number 4. A man has a recurring deposit account in a bank for 3.5 years. அப்போ இந்த இயர்ஸை நம்ம மந்த் ஆகணும்னா into 12. 3 இயர்ஸ்க்கு வந்து 36 months, half இயருக்கு 6 months. ஸோ ரெண்டு ஆட் பண்ணிக்கணும். The rate of interest are equal to 12% and the man gets the maturity. இது வந்து maturity amount. Then find the value of monthly. போன சம் மாதிரியே தான். ஸோ 3 years then 6 months, so 42 months. R வந்து 12% maturity value. I formula என்ன? P bracket n into n plus 1 by 2 into 12 R by 100. So for n you are substituting this 42 months in the 42. So 42 into 43, 2 into 12 இங்கே P எழுதணும். P n into n plus 1 by 2 into 12 into R by 100. So I, you got I. So what is maturity value? Pn plus I. இந்த ஃபார்முலா தான் நாங்கள் தனியாக ஐன்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ பி என்னுக்கு வந்து 42 months and take and write the I value. ஸோ இங்கே 42b இதை டிவைட் பண்ணுறப்ப என்ன வரும்? 9.03. ஸோ ரெண்டை ஆட் பண்ணினா 51.03. இங்கே மெச்சூரிட்டி வேல்யூ யூ நோ 1206. ஸோ 1206. ஸோ இங்கே இந்த 51.3 அப்படியே கீழே கொண்டு வா. பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு மேலே 2 0 ஆட் பண்ணிக்கணும். தட் மீன்ஸ் யூ ஆர் மல்டிப்ளையிங் பை 100. அப்போ கீழே பாயிண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ எக்ஸாக்டாக 2 times யூ ஆர் கெட்டிங் 2 times. இந்த 2 0 சேர்ந்து 200. ஸோ மந்த்லி பேமெண்ட் ₹200. Now question number 5. Puneet has a recurring deposit account in the Bank of Baroda and deposit ₹140 per month. அப்போ இது வந்து P. Then for 4 years. அப்போ இது என்ன மல்டிப்ளை பண்ணிக்கணும் 12. அப்போ 48 months. If he received-னாவே அது என்னது? மெச்சூரிட்டி வேல்யூ. ஸோ இதுதான் வந்து கேபிட்டல் ஏன்னு சொல்லலாம் அல்லது எம்வி மெச்சூரிட்டி வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தென் ஆர் வந்து கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் கிளாஸில் we have found P. ஸோ இந்த இதில் வந்து we are finding R. ஸோ I என்ன? P n into n plus 1 by 2 into 12 R by 100. P value and do the calculation. You are getting 137.20 R. So MV formula sum deposited plus interest. Sum deposited formula P into n. இது I. Substitute the value. இதை வந்து அந்த சைடு கொண்டு வந்துடும். ஸோ மைனஸ் ஆயிரும். ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு நம்பர் தான். ஆரெல்லாம் இருக்கிறப்போ இந்த சைடு வராது. ஜஸ்ட்டு 6720 மட்டும் இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ செப்பரேட் பண்ணினா 1372. ஸோ இதை டினாமினேட்டர் கொண்டு வா. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 digit இருக்குது இல்லையா? அப்போ இதை எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த பாயிண்ட் ரிமூவ் ஆயிடும். ஸோ when you multiply by 100 இந்த பாயிண்ட் வந்து ரிமூவ் ஆயிடும். 2 0 வச்சு பாயிண்ட் வைக்கிறப்ப பாயிண்ட் போயிடும். ஸோ எக்ஸாக்டாக 10 times. ஸோ R equal to 10%. அதுலேயே subdivision 2. David opened a recurring deposit account. Then monthly payment 300. ஸோ இது வந்து P. 2 years. அப்போ 2 into 12 40 24. Received-னாவே maturity value. Then rate of interest R வந்து we are finding. Last sum மாதிரியே தான். இது formula Pn. Then you substitute P equal to 300. N வந்து 24. 300. This one Rக்கு மட்டும் அப்படியே வச்சுக்க. இதை வந்து இந்த சைடு கொண்டு வா. மைனஸ் பண்ணிக்க. ஸோ take 75 to the denominator. So R equal to 7%. So if you like this video, you please share it to your friends and subscribe my channel Gomathi Maths and English. Thank you. In the next class we are seeing question number 6, 7, then 8, 9, 10 வரைக்கும் பார்த்தலாம்.